வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு தங்க நகைக்கடன் தள்ளுபடி குறித்த இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்ட 5 சவரன் அதாவது 40 கிராமுக்கு உட்பட்ட தங்க நகைகளை தள்ளுபடி செய்வது குறித்த முக்கிய அறிவிப்புகளை இந்த வீடியோவின் மூலமாக நம்ம பார்க்கலாம். இச்சலுகைகளை பெறுவதற்கு சரியான குடும்ப அட்டை மற்றும் ஆதார் எண் விவரங்களை வழங்கியிருப்பது அவசியமான நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலங்கை தமிழர், மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்கள் மற்றும் அரசு ஓய்வூதியர்கள் போன்ற குறிப்பிட்ட பிரிவினர் இந்த பயனை பெற தகுதியுடையவர்களாக கருதப்படுகிறார்கள். இருப்பினும் அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் ஏற்கனவே கடனை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. தவறான ஆவணங்களை சமர்ப்பித்தவர்கள் அல்லது நிர்ணயிக்கப்பட்ட எடைக்கு அதிகமாக நகை அடமானம் வைத்தவர்கள் திட்டத்தின் கீழ் வரமாட்டார்கள். இப்புதிய நடவடிக்கைகள் எப்பொழுது அமலுக்கு வரும், யார் யாருக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும், இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே அதிக பேர் பார்த்திங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி எப்போ கொண்டு வர போகிறாங்க அப்படி தாங்க பேசிகிட்டு இருக்காங்க. முதற்கட்டமாக நகைக்கடன் தள்ளுபடியை எந்த அளவுக்கு கொண்டு வராங்க, எவ்வளவு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். ஸோ நகைக்கடன் தள்ளுபடியை முதல்வர் விஜய் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடினாலும் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட்டு வர மாட்டாராம். இதை பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்புகள் தமிழகத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கு. அரசு மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் நகை அடமானம் வைத்த கடன் பெற்றவர்கள் மத்தியில் தான் இந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகளில் போயிட்டு அவங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஸோ அப்படியெல்லாம் செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் உங்கள் பெயர் தகுதியில் இருக்கா, தமிழக அரசின் புதிய அரசாணைப்படி கூட்டுறவு மற்றும் சில அரசு உதவி பெறும் வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி பெற்றவர்களுக்கு முழுமையாக தள்ளுபடி வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. நகைக்கடன் உள்ளவர்கள் 40 கிராமுக்குள் இருக்கணும். சரியான ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த முழு தள்ளுபடி அப்படின்றது கிடைக்கும். நகையினுடைய மொத்த எடை 40 கிராமுக்குள்ளார இருக்கணும், அதாவது 5 சவரன். உங்கள் நகையின் எடை 41 கிராம் இருந்தால் கூட உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. ஸோ தள்ளுபடியை உறுதி செய்யக்கூடிய முக்கியமான ஆவணங்கள் அப்படின்னா 40 கிராமு, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, இது இருந்தாவே தள்ளுபடி உறுதியாக கிடைக்கும். ஒரு குடும்பத்திற்கு ஒரு தள்ளுபடி தான். தற்பொழுது செல்லுபடியாகும் குடும்ப அட்டையை நகை அடமானம் வைத்திருக்கும் பொழுது வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டும். பிழையில்லாத ஆதார் எண்ணை சமர்ப்பிப்பது அவசியம். ஸோ இவர்களுக்கு கன்ஃபார்மாக தள்ளுபடி உறுதி அப்படின்னா இலங்கை வாழ் தமிழர்கள், மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை வாழ் தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி உறுதியாக வழங்கப்படும். குடும்ப ஓய்வூதியர்கள், தமிழக அரசின் ஓய்வூதியம் பெறுவர்கள் இந்த தள்ளுபடியை பெற முழுமையான தகுதி உடையவர்கள். எந்தெந்த வங்கிகளில் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள், திட்டம் முழுமையாக செயல்படும் முதன்மை இடங்கள், குறிப்பிட்ட பொதுத்துறை வங்கிகள், இந்தியன் வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ போன்ற வங்கிகளிலும் இது நடக்குங்க. ஸோ மோசடி தள்ளுபடி ரத்தாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மோசடி மற்றும் காரணங்கள், ஆவண பிழைகள், பணி சார்ந்த தடைகள், 40 கிராமுக்குள் இருந்தாலும் கீழ்கண்ட காரணங்களால் உங்களுடைய தள்ளுபடி நிராகரிப்பு செய்யப்படும். நிராகரிப்புக்கான காரணம் ஆவண பிழைகள், ரேஷன் கார்டு எண், நகைக்கடன் எண் வாங்கும் பொழுது கொடுக்காமல் இருப்பது, ரேஷன் கார்டு எண்ணை தவறுதலாக வங்கியில் பதிவு செய்வது, வேறு ஒரு ரேஷன் கார்டை மாற்றி கொடுத்து கடன் பெறுவது, ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் அல்லது தவறுதலாக வழங்கியவர்கள் நிராகரிப்பு. மேலும் பணி சார்ந்த தடைகள் பார்த்தீங்கன்னா அனைத்து அரசு ஊழியர்கள், கூட்டுறவு நிர்வாக உறுப்பினர்கள், கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் ஊழியர்கள். ஸோ மேலே குறிப்பிட்ட ஊழியர்கள் மட்டுமின்றி அவர்களின் குடும்பத்தினர் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு தள்ளுபடி பொருந்தாது. கடனை முழுமையாக செலுத்தியவர்களுக்கும் இந்த தள்ளுபடி பொருந்தாது. போலி நகை வைத்திருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது. ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தாங்க நகை தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. அதனால் இப்போ தயாராகிக்கோங்க. உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் செக் பண்ணிக்கோங்க. நகைக்கடன் தள்ளுபடி விரைவில் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.